வெல்கம் டு சிஎஸ்ட். இப்போ நம்ம டெஸ்ட் யுவர் நாலேஜ் சம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே வந்து லூஸ் டூல்ஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா? லூஸ் டூல்ஸ் ஆர் டூல்ஸ் ஆரில் அண்ட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஓகேங்களா? அண்ட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இது வந்து பிபிஇயில் போட்டிருப்போம், ஓகேங்களா? பிபிஇயில் போட்டிருப்போம். ஆஸ் த நேம் சஜஸ்ட் இது வந்து ஒரு எக்யூப்மெண்ட், ஓகேங்களா? பிபினா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். அதனால டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு நான் கரண்ட் அசட்டாக ட்ரீட் பண்ணிவிட்டு அது வந்து பிபிஇயில் போட்டிருப்போம், ஓகேங்களா? பிபிஇயில் போட்டிருப்போம். எக்யூப்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து பிபியில் போடுவோம். இங்கே வந்து லூஸ் டூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், லூஸ் டூல்ஸ், ஓகேங்களா? லூஸ் டூல்ஸ் வந்துட்டு அது வந்து கரண்ட் அசட்டாக ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் கரண்ட் அசட்டில் எங்கே போடுறது? ஷெட்யூல் 3 பேலன்ஸ் ஷீட் என்ன சொல்லுதுன்னா, இது வந்துட்டு இன்வென்ட்ரியில் சப்ஹெட் வந்து இன்வென்ட்ரியில் காட்டணும். அது வந்து ஒரு கரண்ட் அசட். சப்ஹெட் வந்துட்டு இன்வென்ட்ரியில் காட்டணும். ஒன்றும் இல்லை, இன்வென்ட்ரியில் ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் வருமா, அது கூட லூஸ் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை காட்டணும், ஓகேங்களா? லூஸ் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை காட்டணும், ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அப்போது நத்திங் பட் சம்மரைஸ் பண்ணோம்னா லூஸ் டூல்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இன்வென்ட்ரி. லூஸ் டூல்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்வென்ட்ரி கூட டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னு வந்துச்சுன்னா அது வந்து பிபிஇயில் போடுவோம், ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ சம்மில் வந்து லூஸ் டூல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? லூஸ் டூல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க விச் இஸ் 46,000. அது வந்து எங்கே போடுவோம்? அது வந்து இன்வென்ட்ரி செக்ஷனில் போடுவோம், ஓகேங்களா? அது வந்து இன்வென்ட்ரி செக்ஷனில் போடுவோம். அது வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, டன். ஓகே இப்போ வந்து டெஸ்ட் யுவர் நாலேஜ் 9 சம் பார்க்கலாம், ஓகேங்களா? ரிங் லிமிடெட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் வித் நாமினல் கேபிட்டல் ஆஃப் 10 lakhs divided into of rupees 10 lakhs, ஓகேங்களா? rupees 10 lakhs divided into shares of rupees 100 each which is nothing but it is authorized share capital அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது 2 0 அடிச்சோம்னா 10,000, ஓகேங்களா? 10,000 shares of 100 each, அதுதான் authorized share capital. The following trial balance is extracted from the books on 31st March 2022. ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் லைன் பை லைன் பார்க்கலாம். ஓகே, பில்டிங்ஸ் ஓகே, மிஷினரி ஓகே, பிபிஇயில் போட்டுரும். இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் படிச்சிருப்போம். க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம், ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் இது வந்து அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ். இது வந்து அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்னா என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான் அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்கே என்னது? இங்கே வந்து ஃபினிஷ்டு குட்ஸ், ஓகேங்களா? பர்ச்சேஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ்டு குட்ஸ், ஓகேங்களா? ஒரே நிமிஷம். இப்போது P&L காலமில் ஃபோர்த் ஒன் என்னது? எக்ஸ்பெண்டிச்சர்னு போடுவோமா? எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேங்களா? அதில் ஒன் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்னு சொல்லி போடுவோம், ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம். செகண்ட் ஒன் என்னது போடுவோம்? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட்னு போடுவோம். தேர்ட் ஒன் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி, ஓகேங்களா? இன்வென்ட்ரி ஆஃப் வாட்? இன்வென்ட்ரி ஆஃப் WIP ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ட்ரேடட் குட்ஸ்ன்னு சொல்லி போடுவோம், ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபார்மேட், ஓகேங்களா? இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ல காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்ல மட்டும்தான் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்னு சொல்லி போடுவோம், ஓகே? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்னு சொல்லி போடுவோம், ஓகேங்களா? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட்ல என்ன போடுவோம்? வெறும் பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரேடட் குட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் சொல்லி போடுவோம், ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், ஓகேங்களா? ஆஃப் இந்த இது WIP ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ட்ரேடட் குட்ஸ் சொல்லி போடுவோம், ஓகேங்களா? அப்போ இந்த கேஸ் இங்கே வந்து 4,20,000 கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஒரு நிமிஷம் நான் எழுதிய காட்டிடுறேன். இங்கே வந்து opening stock of finished goods add purchase of finished goods minus closing stock of
ஃபினிஷ்டு குட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து ஆக்சுவலாக இது மட்டும்தான் போடணும். ஆக்சுவலாக இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மட்டும்தான் போடணும். இதை ரெண்டை வந்து எலிமினேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அது வந்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கிளாரிட்டி இதுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? அப்போ அது வந்து கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணும்போது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேலரிஸ். ஓகே, எம்ப்ளாயி காஸ்ட்டில் போட்டுடலாம். டேரக்டர்ஸ் ஃபீஸ் அதர் எக்ஸ்பென்சஸில் போட்டுடலாம். ரெண்ட் அதர் எக்ஸ்பென்சஸில் போட்டுடலாம். இங்கே வந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் ஆக்சுவலி ஆல்ரெடி ப்ரொவைடடாக இருக்கலாம். ஓகேங்களா? டெப்ரிசியேஷன் ஓகே. பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டன். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2,40,000 விச் இஸ் மோர் தென் 1 lakh. அதனால நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம், விச் இஸ் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இது டெபிட் சைடில் இருக்குது. அப்போ விச் இஸ் இது வந்துட்டு நம்ம அதர் கரண்ட் அசட்ஸில் போட்டுடலாம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அதர் கரண்ட் அசட்ஸில் போட்டுடலாம். ஓகே, டன். ஓகே, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஃபைனான்ஷியல் காஸ்ட்டில் போட்டுடலாம். அட்வான்ஸ் டேக்ஸ் ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ் டேக்ஸ்னாலே ஷார்ட் டேர்ம், இது வந்து 1 lakh இருக்கிறதுனால மேலே எல்லாம் இருக்கிறதுனால லாங் டேர்மில் போட்டுக்கிட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் எப்பவுமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸில் போடணும். சண்டே எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸில் போயிடும். டெட்டாஸ் விச் இஸ் நத்திங் பட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பேங்க்னு சொல்லியிருக்கு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். ஓகே, டன். இப்போ வந்து கிரெடிட் சைட் ஒன்றுனா பார்க்கலாம். கிரெடிட் சைடில் வந்தால் ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் இருக்குது, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் 4,000 தந்திருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஓகேங்களா? பட் ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தந்திருந்தாங்கன்னா 2 என்ட்ரி வரும். ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தந்திருந்தாங்கன்னா 2 என்ட்ரி வரும். P&L ஒரு என்ட்ரி, அதர் எக்ஸ்பென்சஸில் ஒரு என்ட்ரி போடுவோம். ஆர் ஃபாலோவிங் இப்போ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா வேஜஸ்லேருந்து ஆட் பண்ணிவிட்டு P&L ஆட் பண்ணணும், லைபிலிட்டியில் காட்டணும். ஓகேங்களா? லைபிலிட்டியில் காட்டணும். ஆனால் இங்கே வந்து ட்ரையல் பேலன்ஸில் தந்திருக்காங்க. இங்கே வந்து ட்ரையல் பேலன்ஸில் தந்திருக்கனால ஒரே என்ட்ரி தான் வரும், விச் இஸ் லைபிலிட்டியில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? டன். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1/4/2021 விச் இஸ் நத்திங் பட் இதெல்லாம் ஓல்டு ப்ரொவிஷன். சரிங்களா? இது வந்து ஓல்டு ப்ரொவிஷன். இது வந்து மைனஸ் பண்ணணும் P&L அக்கௌண்ட். ஓகேங்களா? P&L அக்கௌண்ட் P&L மைனஸ் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வரும். ஓகேங்களா? இது வந்து இஷ்யூட் சப்ஸ்கிரைப் பெய்ட் அப் கால்ட் அப்பில் போடணும். ஓகேங்களா? ஜென்ரல் இது ரிசப்ஷன் சர்ப்ளஸ். P&L சொல்லி 1/4/2021 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் ஓப்பனிங் P&L. கிரெடிட்டாஸ் ட்ரேட் பேபிள்ஸில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் பில்டிங் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க. பில்டிங் அண்ட் மிஷினரி. ஓகே, டன். இப்போ இங்கே வந்து டாட் வச்சுக்கலாம். பில்டிங் அண்ட் மிஷினரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 14% டிபெஞ்சர் இருக்குது. அப்போ வந்து 4 lakhs இருக்குது. ஓகேங்களா? 4 lakhs into 14% விச் இஸ் நத்திங் பட் 56,000. அப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால தப்பில்லை. இல்லாட்டி நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி காட்டணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்ரூட் பட் நாட் டியூ. இது வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் போடுவோம். முன்னாடியே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, இன்வெஸ்ட்மெண்ட் 2,40,000 பண்ணியிருக்கோமா, அதுக்கான இன்கம் வந்திருக்கு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்போ இது வந்து அதர் இன்கம்ஸில் P&L போடுவோம். ஓகேங்களா? அதர் இன்கம் P&L போடுவோம். அன்கிளைம் டிவிடெண்ட் சொல்லிட்டு 10,000 விச் இஸ் நத்திங் பட் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் போடுவோம். ஓகே. You are required to prepare statement of profit and loss for the year ended 31st March 2022 and balance sheet as at the date after taking into consideration the following information. Okay. First adjustment ஒன்றும் இல்லை, closing stock is more than the opening stock. அதாவது closing stock வந்து will be greater than the opening stock by 1,60,000ங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அட்டுனா அதுதான் அல்டிமேட் அமௌண்ட், பைனா அதுதான் ரெடியூசிங் ஆர் அடிஷ்னல் அமௌண்ட், விச் இஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,60,000 இன்க்ரீஸ்டாக இருக்கும் தேன் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே டன். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,80,000. ஓகே டன். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு? 1,80,000. ஓகே.
க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,80,000. க்ளோசிங் ஸ்டாக் இஸ் மோர் தேன் த ஓப்பனிங் ஸ்டாக் பை 1,60,000. அப்போ ஒன்றும் இல்லை, 1,80,000 மைனஸ் 1,60,000 ஓகேங்களா, விச் இஸ் 20,000. 20,000 தான் ஓப்பனிங் ஸ்டாக். இது என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஏன் எப்படி நான் ஃபினிஷ்டு குட்ஸ் சொல்கிறேன்? இங்கே வந்து ரா மெட்டீரியல் இல்லை, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐ வில் அஸ்யூம் தட் இட் இஸ் ஆல் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே, திஸ் பிஸ்னஸ் இஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரா மெட்டீரியல் இல்லை. ஓகேங்களா, டன். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஓகே, ப்ரொவைட் doubtful debts at 4% on debtors, which is nothing but ஒரே நிமிஷம் டாட் வச்சுக்கலாம். டெட்டாஸில் ஒரு டாட் ஓகேங்களா, which is nothing but இந்த இதுதான் நியூ ப்ரொவிஷன். அப்போ இது வந்து மைனஸ் பண்ணணும், டெட்டாஸில் மைனஸ் பண்ணிவிட்டு ஆட் பேக் பண்ணணும் இன்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது அதர் எக்ஸ்பென்ஸில் போடணும். தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், மேக் அ ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் அட் 30% அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அதுலேருந்து 30% போடுவாங்க. ஓகே. டி, டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் டெப்ரிசியேஷன் ஆஃப் 16,000 ஆன் பில்டிங் அண்ட் தட் ஆஃப் 24,000 ஆன் மிஷினரி. நத்திங் பட் 16 + 24 which is 40,000. ஓகேங்களா, 40,000. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டெப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்குது? 40,000. அப்போ ஒன்றும் இல்லை, இதுதான் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஓகேங்களா, டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் ப்ரொவைடிங் தான் இந்த அமௌண்ட் வருது. இந்த மிஷினரி அண்ட் பில்டிங் அமௌண்ட்டு வந்து ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். சரிங்களா, அப்போ அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா, டன். The directors declared, இங்கே பாருங்கள், the directors declared dividend offer 25% on 2nd April 2022, which is nothing but next yearல தான். அப்போ இது வந்து ஃபைனல் டிவிடெண்ட். ஸோ இக்னோர் இன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் கைண்ட்லி புட் நோட்ஸ். ஓகேங்களா, இதுக்கு வந்து நோட்ஸ் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் அதுலேயே அண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் அட் 10%. இது நம்ம பார்க்கணும். என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்து மைனஸ் 10% பண்ணிட்டு ஜென்ரல் ரிசர்வில் இந்த அமௌண்ட்டை ஆட் பேக் பண்ணணும். ஓகேங்களா, ஜென்ரல் ரிசர்வில் இந்த அமௌண்ட்டை ஆட் பேக் பண்ணணும். அப்போ இந்த ஒரு நிமிஷம், அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஆஃப் பேலன்ஸ் ஷீட், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ போடணும். ஓகேங்களா, அவ்வளோதான், டன். நெக்ஸ்ட், பில்ஸ் டிஸ்கவுண்டட் பட் நாட் மெச்சூர்ட். இது வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, இது வந்து ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். அப்போ இதுவும் நோட்ஸ் போட்டு தான் காட்டணும். ஓகேங்களா, இதுவும் நோட்ஸ் போட்டு தான் காட்டணும். ஓகேங்களா, டன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக பேலன்ஸ் ஷீட், செகண்ட் பேஜ் ஃபுல்லாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தேர்ட் பேஜில் இருந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கிரெடிட் சைட் ஃபுல்லாக போடலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னால் இங்கே வந்து 1 ஈக்விட்டி அண்டு லைபிலிட்டிஸ். ஓகேங்களா, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், அதில் 1 ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதுலேயே ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1. உடனே நோட்ஸுக்கு போயிட்டு ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா, ஷேர் கேபிட்டல் போட்டுருணும். ஷேர் கேபிட்டல் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து கொஸ்டினில் நாமினல் கேபிட்டல் ஆஃப் 10 lakhs டிவைடட் இன்டூ ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல். அப்போது ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல் 10,000 ஷேர்ஸ். ஓகேங்களா, 10,000 ஷேர்ஸ், 10,000 ஈக்விட்டி shares of rupees 100 each, which is 10 lakhs. அவுட்டர்லேயே எழுதிக்கலாம், அவுட்டர் காலம்லேயே எழுதிக்கலாம், which is 10 lakhs அப்படின்னு எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் issued, subscribed, paid up and called up அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிறது எழுதிடுங்க, which is 4 lakhs. ஓகேங்களா, இப்போ 4,000 ஈக்விட்டி shares of rupees 100 each, which is 4 lakhs. ஓகேங்களா, அப்போ 100 eachனா 2 0 கட் ஆயிரும். அப்போ 4,000. ஓகேங்களா, அந்த மாதிரி தான். ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அதுக்கு முன்னால் இதை வந்து மெயின் ஆன்சரில் வந்து எழுதிடலாம். 4 lakhs வந்து மெயின் ஆன்சரில் எழுதிடலாம். ஓகேங்களா, 4 lakhs. ஓகே, டன். பி, ரிசர்வ்ஸ் அண்ட்
சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2. நோட் நம்பர் 2 உடனே நோட்ஸ்க்கு வந்துருங்க. நோட்ஸுக்கு வந்துட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அதில் என்னெல்லாம் இருக்குது? ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, அங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் வேறு இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரல் ரிசர்வ். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் இருக்கிறனால இன்னர் காலம் 80,000. 80,000 என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சு? ஆக்சுவலாக இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் 10% சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 10% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஆட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் P&L நமக்கு இப்போ தெரியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஹோல்டில் வைப்போம். அடுத்து ஓப்பனிங் சர்ப்ளஸ். ஓப்பனிங் சர்ப்ளஸ் எவ்வளவு? ஓப்பனிங் சர்ப்ளஸ் வந்துட்டு வந்து 50,000. ஓகேங்களா, ஓப்பனிங் சர்ப்ளஸ் வந்து 50,000. ஸோ 50,000 அவுட்டர் காலம்லேயே எழுதிடலாம். ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் இயர் ப்ராஃபிட் தெரியாது, இப்போ தெரியாது. ஸோ ஹோல்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கு முன்னால் கரண்ட் இயர் ப்ராஃபிட் இங்கே எழுதலாம். ஓகேங்களா, அதில் இருந்து லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் 10%, அது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அது இங்கே எழுதுவோம். மைனஸ் பண்ணிட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து இங்கே எழுதிட்டு ஃபுல் கிராண்ட் டோட்டல் வந்து இங்கே எழுதிடலாம். இதை தான் நம்ம ஆன்சரில் எழுதணும். ஓகேங்களா, அப்போ இதை ஹோல்டில் வைப்போம். இப்போ தேவையில்லை. ஹோல்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னது? 2 நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதில் ஏ என்னது? லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். நோட் நம்பர் 3. நோட் நம்பர் 3ல லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது? லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் கிரெடிட் சைட் மட்டும் தான் பார்க்கணும். அப்போ இங்கே வந்து 14% டிபெஞ்சர் இருக்குது. அப்போ அதை வந்து எழுதணும். ஓகேங்களா, 14% டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு? 4 lakhs. அப்போ 4 lakhs. ஓகேங்களா, 4 lakhs மெயினன்ஸில் வந்து 4 lakhs. நெக்ஸ்ட் எல்லாமே கரண்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ கரண்ட் தான். அப்போ கரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. 3 கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா, கரண்ட் லைபிலிட்டிஸ். அதில் ஏ ட்ரேட் பேபிள்ஸ். அப்படியே எழுதிடலாம், எந்த நோட்ஸும் இல்லை. ஓகேங்களா, அதனால 1,84,000 அப்படி எழுதிடலாம். 1,84,000 டன். பி என்ன இருக்கு? வேற எதுவுமே இல்லை. ஸோ அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். நோட் நம்பர் 4. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா, நோட் நம்பர் 4 என்னெல்லாம் இருக்கோ அப்படி எழுதிடும். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போ அதை எழுதிடலாம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 4,000. ஓகேங்களா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 4,000. அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இதில் தான் போடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போடுவோம். அப்போ இங்கே போடக்கூடாது. இதுவும் வந்துட்டு டெப்ரிசியேஷன் சைடில் தான் போடுவோம். அப்போ இங்கே போடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் அக்ரூட் பட் நாட் டியூ, இது போடுவோமா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்ரூட். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்ரூட் எவ்வளவு? 28,000. வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இங்கே வந்து அன்கிளைம் டிவிடெண்ட் இருக்குது 10,000. அப்போ அதுவும் போடணும். அன்கிளைம் டிவிடெண்ட் எவ்வளவு? 10,000. அப்போ இதை வந்து டோட்டல் பண்ணோம்னா 4,000 add 28,000 add 10,000 which gives 42,000. டன். ஓகே, இது வந்து மெயின் ஆன்சரில் போய் 42,000 எழுதிடலாமா? 42,000. வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் ஒன்று மெயினான அது வந்து மறக்கக்கூடாது. ஓகேங்களா, விச் இஸ் இது ப்ரொவிஷன். மேக் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 30% இருக்கா? அப்போ அதுக்கு ஸ்பேஸ் விட்டுறணும். விச் இஸ் கரண்ட். இதில் சீன் போட்டு ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் போட்டுட்டு நோட் நம்பர் 5 இங்கே வந்து 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். என்னது? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். ஓகேங்களா, அப்போ இது என்னதுன்னு
இப்போ தெரியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ இதை வந்து ஹோல்டில் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து டோட்டல்னு போட்டுக்கலாம். டோட்டல்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது வந்து டேலி பண்ணலாம். ஓகேங்களா? 2 அசட்ஸ். அதுக்கு முன்னால் எல்லா கிரெடிட்டும் செக் ஆயிருக்கான்னு பாருங்க, அதாவது லைபிலிட்டியில் இருக்கிற கிரெடிட். ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ வந்து டெபிட் சைட் பார்க்கணும். ஓகேங்களா? டெபிட் சைட் பார்க்கணும். அதில் ஒன் நான் கரண்ட் அசட்ஸ், இதுலையே பிபிஇ. ஓகேங்களா? நோட் நம்பர் 6. உடனே நோட்ஸுக்கு போயிட்டு பிபிஇ. ஓகேங்களா? காலம் போட்டுக்கலாம். ஆல்ஸ் இங்கே வந்து காலம் கூட தேவையில்லை, இப்படியே போட்டுடலாம். பில்டிங் மிஷினரி 2 தானே இருக்குது, பில்டிங் அண்ட் மிஷினரி 2 தானே இருக்குது, அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? விச் இஸ் பில்டிங், ஓகேங்களா, மைனஸ் ப்ரொவிஷன், மிஷினரி மைனஸ் ப்ரொவிஷன் போதும். ஓகேங்களா? பில்டிங் வந்து 5,80,000, மிஷினரி வந்து 2 lakhs. பில்டிங் வந்து 5,80,000, மிஷினரி வந்து 2 lakhs. ஓகேங்களா? ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு பில்டிங் வந்து 1 lakh, மிஷினரி வந்து 1,10,000. பில்டிங் வந்து 1,10,000, மிஷினரி வந்து 1,10,000. பில்டிங் வந்து 1 lakh, மிஷினரி வந்து 1,10,000. கரெக்டாக? ஓகே, டன். இப்போ வந்து மைனஸ் பண்ணி மட்டும் எழுதினா போதும். 5,80,000 மைனஸ் 1 lakh which gives 4,80,000. 2 lakhs minus 1,10,000 which gives 90,000. இதை வந்து டோட்டல் பண்ணி எழுதணும்னா 5,70,000. இப்போ டோட்டலாக வந்து 5,70,000. ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 lakh மேலே இருக்குது, அதனால் இது வந்து நான் கரண்ட்டாக நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பி என்னது, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு நோட்ஸ் எல்லாம் தனியாலாம் தேவையில்லை, ஸோ அப்படியே போட்டுக்கலாம். 2,40,000. மீதி எல்லாமே கரண்ட் தான். அப்போ 2 கரண்ட் அசட்ஸ், அதுலேயே ட்ரேட் ரிசீவபிள், சாரி இன்வென்ட்ரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி தானே போடுவோம். இன்வென்ட்ரி நோட் நம்பர் 7. ஓகேங்களா? இன்வென்ட்ரி நோட் நம்பர் 7. ஓகேங்களா? இன்வென்ட்ரி நோட் நம்பர் 7. க்ளோசிங் ஸ்டாக் போடுவோமா? க்ளோசிங் ஸ்டாக் அப்படி எழுதிடலாம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு? 1,80,000. 1,80,000. இது போக வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லூஸ் டூல்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். விச் இஸ் இந்த லூஸ் டூல்ஸ் வந்துட்டு நம்ம இன்வென்ட்ரி சைடில் தான் காட்டுவோம். ஓகேங்களா? இன்வென்ட்ரி சைடில் தான் காட்டுவோம். அப்போ லூஸ் டூல்ஸ் which is 46,000. 46 தானே? 46,000. ஓகே, இது வந்து டோட்டல் பண்ணி எழுதணும்னா 1,80,000 plus 46,000 which gives 2,26,000. 2,26,000 மெயின் ஆன்சரில் வந்து எழுதிடணும். பி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நோட் நம்பர் 8. ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகேங்களா? ஷார்ட்டில் எழுதிக்கிறேன் டைமிங்காக, நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டெட்டார்ஸ் என்னது இங்கே இருக்கா? டெட்டார்ஸ் வந்து 2,50,000 அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் வேறு வச்சுருக்கோம். அப்போ இன்னர் காலம் 2,50,000. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போய் பார்த்தா இங்கே வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்குது, 4% ஆன் டெட்டார்ஸ். அப்போ லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எவ்வளவு? 4%. கரெக்டுங்களா? 4% அட்டு 4%. அப்போ 2,50,000க்கு 4% போட்டோம்னா
10,000 தரும். அப்போ 2,40,000. இதுதான் டேட்டாஸோட வேல்யூ. இதுதான் மெயின் ஆன்சர் போய் எழுதணும். 2,40,000. ஓகேங்களா? சி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். நோட் நம்பர் 9. ஓகேங்களா? நோட் நம்பர் 9 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கணும். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்த்தா வெறும் பேங்க் மட்டும்தான் இருக்குது. அப்போ அப்படி எழுதிடலாம். பேங்க்குக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அப்போ 60,000. ஓகேங்களா? 60,000. இதை வந்து மெயின் ஆன்சரில் போய் எழுதணும். 60,000. ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே வந்து அட்வான்சஸ் இருக்கா? அப்போ அதை எழுதிடலாமா? அப்போ வந்து டி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படி எழுதிடலாம். ஓகே, இல்லாட்டி நோட்ஸ் போட்டுக்கலாம். 1,20,000. ஓகேங்களா? 1,20,000. 10 நோட் நம்பர் 10 ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஓகேங்களா? லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் என்னது? அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளவு? 1,20,000. 1,20,000. இது வந்து மெயின் ஆன்சரில் போய் 1,20,000. வேறு ஏதாச்சும் டிக் ஆகாமல் இருக்கான்னு போய் பார்க்கணும். ஓகேங்களா? சண்டே எக்ஸ்பென்சஸ், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் அங்கே தான் வரும். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து போடணும். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்க்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ ABCDE என்னது? அதர் கரண்ட் அசட்ஸ். நோட் நம்பர் 11. நோட் நம்பர் 11ல் அதர் கரண்ட் அசட்ஸ். ஓகேங்களா? அதர் கரண்ட் அசட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 4,000 போடணும். ஓகேங்களா? 4,000. அவ்வளோதான். இது வந்து மெயின் ஆன்சரில் போய் எழுதிடலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ டோட்டல் போட்டுக்கலாம். டோட்டல் போட்டு வச்சுக்கலாம். ஆஃப்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம வந்து இதை வந்து டேலி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னால் எல்லாமே டிக் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேறு எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஐட்டம் தான். அப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபார்மேட் எழுதிருங்க. ஓகேங்களா? அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம்ஸ், டோட்டல் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், அதில் 7 சப்ஹெட்டிங்ஸ். அது போக டோட்டல் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேங்களா? இதை வந்து எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் சைட் பார்க்கலாம். ஓகேங்களா? கிரெடிட் சைட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் இருக்கும். அப்படியே எழுதிக்கலாம். 10,40,000 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேங்களா? 10,40,000 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படி எழுதிக்கலாம். அதர் இன்கம்ஸ் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ அப்படியே 24,000 எழுதக்கூடாது. நோட்ஸ் எழுதிட்டு எழுதணும். ஓகேங்களா? 12 நோட் நம்பர் 12 அதர் இன்கம்ஸ் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 24,000 மெயின் ஆன்சரில் போய் 24,000 எழுதிடலாம். அவ்வளோதான். டோட்டல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வேணும்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் இங்கே வந்து ரா மெட்டீரியல் எதுவுமே இல்லை. அப்போ அப்படியே விட்டுலாம். ஓகேங்களா? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் இதுக்கு வந்து நோட்ஸ் போட்டுக்கோங்க. நோட் நம்பர் 30. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட். என்னது? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். இங்கே வந்து வெறும் பர்ச்சேஸ் மட்டும்தான் போடுவோம். இங்கே வந்து அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டோமா? ஃபினிஷ்டு குட்ஸோட அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. அப்போது அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் வந்து 4,20,000. ஓகேங்களா? சி அப்போது அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஆட் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் எவ்வளவு? அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் இங்கே எவ்வளவு? 4,20,000. அப்போ அப்படியே எழுதுங்க. 4,20,000. ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு? இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதாவது 1,60,000 டிஃப்ரென்ஸு, 1,80,000 க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து 1,60,000 இருந்துச்சுன்னா 20,000 தான் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 20,000. அப்போது 20,000 ஓப்பனிங் ஸ்டாக். ஆட் பர்ச்சேஸ் தெரியாது.
மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,80,000 ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒன்றும் இல்லை பர்ச்சேஸ் அங்கேயே இருக்கட்டும். இந்த 20,000 1,80,000 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். அதாவது 4,20,000 மைனஸ் 20,000 ப்ளஸ் இருந்து லெஃப்ட்டில் போகும்போது மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? வேறு சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்து லெஃப்ட்டில் போகும்போது ஆட் ஆயிரும். இப்போ 1,80,000 ஆயிரும் ஈக்குவல் டு பர்ச்சேஸ். அப்போ தேர்ஃபோர் purchase of finished goods is equal to 4,20,000 minus 20,000 add 1,80,000 which is 5,80,000. 5,80,000 தான் purchase of finished goods. அப்போ இதுதான் டோட்டலாக எழுதணும். ஓகே, அப்போ மெயின் ஆன்சரில் வந்து 5,80,000. ஓகே, டன். இப்போ வந்து changes in inventory of WIP finished goods and traded goods. Note number 14 போட்டுக்கலாம். ஓகேங்களா? note number 14 changes in inventory of WIP finished goods and traded goods. ஓகேங்களா? என்னது? opening stock of finished goods less closing stock of finished goods. opening stock எவ்வளவு? opening stock நம்ம 20,000 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? opening stock வந்து 20,000 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். closing stock எவ்வளவு? closing stock வந்துட்டு 1,80,000. closing stock வந்து 1,80,000. ஓகேங்களா? இப்போ less 1,80,000 which gives மைனஸில் நெகட்டிவில் 1,60,000. 1,60,000 நெகட்டிவில் கிடைக்கும். நெகட்டிவில் கிடைச்சின்னா அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? அப்போது 1,60,000 நெகட்டிவில். ஓகே, எம்ப்ளாயி காஸ்ட் நோட் நம்பர் 15. ஓகேங்களா? நோட் நம்பர் 15 எம்ப்ளாயி காஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கணும். எம்ப்ளாயி காஸ்ட்டில் சேலரிஸ் இருக்கா? அப்போ அது மட்டும்தான் இருக்குது. சேலரிஸ் எவ்வளவு? 1,20,000. அப்போ 1,20,000 மெயின் ஆன்சரில் போய் எழுதிடலாம். 1,20,000 ஃபைனான்ஸ் காஸ்ட் நோட் நம்பர் 16 ஃபைனான்ஸ் காஸ்ட் நோட் நம்பர் 16 ஃபைனான்ஸ் காஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எழுதிடலாம். ஓகேங்களா? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் 56,000 மெயின் ஆன்சரில் போய் 56,000 எழுதிடலாம். ஓகேங்களா? ஓகே, டன். டெப்ரிசியேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? டெப்ரிசியேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படியே எழுதிடலாம். டெப்ரிசியேஷன் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 40,000 அப்படியே எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து டெப்ரிசியேஷன் 40,000. அதர் எக்ஸ்பென்சஸ் நோட் நம்பர் 17. வேறு எல்லாமே டிக் ஆகுது. என்னெல்லாம் டிக் ஆகலையோ அதெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் டிக் ஆகலை ஃபஸ்ட் லைன் பை லைன் பார்க்கணும். லூஸ் டூல்ஸ்லாம் டிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். டைரக்டர்ஸ் ஃபீஸ், ரெண்ட், பேட் டெட்ஸ். ஸோ டைரக்டர்ஸ் ஃபீஸ், ரெண்ட்டு, பேட் டெட்ஸ். டைரக்டர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? 20,000, 52,000, 12,000. 20,000, 52,000, 12,000. இது போக நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். பேட் டெட்ஸ் ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா? பேட் டெட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நியூ ப்ரொவிஷன் இங்கே இருக்கா? நியூ ப்ரொவிஷன் 4% ஆன் டெட்டார்ஸ்ன்னு சொல்லி இங்கே வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? விச் இஸ் 10,000 சொல்லி போட்டிருப்போம். அப்போ அது வந்து ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் நியூ ப்ரொவிஷன் எவ்வளவு? 10,000 லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் விச் இஸ் இங்கே இருக்கா? லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் 6,000 இருக்கா? அதை வந்து லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் 6,000. ஓகே, வேறு ஏதாச்சும் டிக் ஆகலைன்னு மட்டும் பார்த்துருங்க. வேறு சண்டே எக்ஸ்பென்சஸ் மட்டும் இருக்குது. சண்டே எக்ஸ்பென்சஸ் மட்டும் டிக் ஆகலை. அது மட்டும் போட்டால் எல்லாம் ஓவர். சண்டே எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? சண்டே எக்ஸ்பென்சஸ் 36,000. வேறு எல்லாமே டிக் ஆயிடுச்சுன்னு மட்டும் செக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்போது எல்லாமே ஓவர். எல்லா கொஸ்டின் பேப்பர் ஒர்க் எல்லாமே ஓவர்னு நினைக்கிறேன்.
அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து சி பார்ட்டி நீ தான் போடுவோம். டெப்ரிசியேஷனில் செக் ஆயிடுச்சு, க்ளோசிங் ஸ்டாக் செக் ஆயிடுச்சு, இதுவும் செக் ஆயிடுச்சு, இதுவும் செக் ஆயிடுச்சு. இது வந்து நோட்ஸ் போடணும், இது ரெண்டும் நோட்ஸ் போடணும். இந்த டிரான்ஸ்ஃபர் பார்ட் மட்டும் இருக்குது, அது ஹோல்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஒரே நிமிஷம். அப்போ அவ்வளோதான். இது வந்து ஆட் பண்ணிக்கலாமா. 20,000 ஆட் 52,000 ஆட் 12,000 ஆட் 10,000 minus 6,000 add 36,000 which gives 1,24,000. 1,24,000 டோட்டல் பண்ணிட்டு மெயினன்ஸில் போய் 1,24,000 எழுதிடலாம். 1,24,000 எழுதிடலாம். இப்போ டோட்டல் இன்கம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 10,40,000 add 24,000 which gives 10,64,000. 10,64,000. இப்போ எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிடலாம். 5,80,000 minus 1,60,000 plus 1,20,000 plus 56,000 plus 40,000 plus 1,24,000 which gives 7,60,000. அப்போ 7,60,000 இருந்து 10,64 மைனஸ் பண்ணோம்னா 3,04,000 கிடைக்கணும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 3,04,000. இதுக்கு 30% டேக்ஸ் போடணும். இதுக்கு 30% டேக்ஸ் போடணும். போட்டோம்னா 3,04,000 இன்டூ 30% போட்டோம்னா 91,200 ஓகேங்களா. கையோட ஷார்ட் டேர்ம் இது இருக்கா 91,200, அது வந்து ஷார்ட் டேர்ம் இதில் எழுதிடணும் ஓகேங்களா. அந்த நோட்ஸ்லேயே எழுதிருங்க, நோட் நம்பர் 5லேயே எழுதிருங்க. 91,200 ஓகேங்களா. 91,200 மைனஸ் பண்ணி எழுதிடணும் ஓகேங்களா. மைனஸ் பண்ணிட்டோம்னா 2,12,800 தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ என்ன பண்ணணும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போகணும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் கரண்ட் இயர் ப்ராஃபிட் இருக்குது, அது வந்து 2,12,800 ஓகேங்களா. இதில் இருந்து 10% போட்டோம்னா 21,218 இருக்கும். அதை வந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணணும், இங்கே வந்து ஆட் பேக் பண்ணணும். ஜென்ரல் ரிசர்வில் ஆட் பேக் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மைனஸ் பண்ணணும். அப்போ 80,000 ஆட் 21,280 விச் கிவ்ஸ் 1,01,280. 2,12,800 minus 21,280 which gives 1,91,520. இது எல்லாமே டோட்டல் பண்ணணும். 1,01,280 add 50,000 add 1,91,520 ஓகேங்களா. ஆட் பண்ணோம்னா 3,42,800. 3,42,800 மெயின் ஆன்சரில் போய் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் 3,42,800 கரெக்டாக. 3,42,800 அவ்வளோதான் எல்லாமே ஓவர். ஃபஸ்ட்டு வந்து அசட் டோட்டல் பண்ணலாம். 5,70,000 add 2,40,000 add 2,26,000 add 2,40,000 add 60,000 add 1,20,000 add 4,000 which gives 14,60,000. 14,60,000. இப்போ வந்து லைபிலிட்டி சைடு வரலாம். வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா. அது இரேஸ் ஆயிடுச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓகே டன். இப்போ வந்து லைபிலிட்டி சைடு டோட்டல் பண்ணலாம். ஓகே 4 lakhs add 3,42,800 add 4 lakhs add 1,84,000 add 42,000 add 91,200 which gives 14,60,000. அப்போ ஆன்சர் வந்து பக்காவாக டேலி ஆகும். ஆன்சர் வந்து சிரிக்குதா, அவ்வளோதான். ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே வந்து நோட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.